ஃப்ரீயா யூஎஸ்டிடி அதாவது யூஎஸ் டாலர் எடுத்துக்கொள்றதுக்கு பைனான்ஸ்ல ஒரு வழி இருக்குது. உங்களுக்கு தெரியுமா? நமக்கு தெரியும் பைனான்ஸ்ல வந்துட்டு P2P வாங்கி விற்க முடியும், ஸ்பாட்ல வாங்கி விற்க முடியும், சிம்பிள் ஹேண்ட்ல போடுறது மூலம் ப்ராஃபிட் எடுக்க முடியும். பைனான்ஸ் பூல் இருக்குது. இந்த மாதிரி ஒரு 7-8 மெத்தட்ஸ் இருக்குது நம்ம மணி மேக் பண்றதுக்கு. ஆனா இந்த எல்லா மெத்தட்டுக்குமே நமக்கிட்ட ஏற்கனவே யூஎஸ்டிடி இருக்கணும், இல்ல டாலர் இருக்கணும். இப்போ நமக்கிட்ட டாலர் எதுவும் இல்லை, ஆனா சும்மா ஃபன்னா 1-2 டாஸ்க் பண்றது மூலம் பைனான்ஸ்ல மணி ஏர்ன் பண்ண முடியும். இது பைனான்ஸ் ஒபிஷியலா பைனான்ஸ் கம்பெனியால பண்ற ஒரு விஷயம். இப்படி ஒன்று இருக்கிறது உங்களுக்கு தெரியுமா? இப்போ பைனான்ஸுக்கு போயிட்டு ரிவார்ட் ஷாப்புக்கு போயிட்டு ரிவார்ட் ஸ்டோருக்கு போயிட்டு பாத்தீங்கன்னு சொன்னா உங்களுக்கு தெரியும் எத்தனை யூஎஸ்டிடி எடுக்கலாம், அதுக்கு எத்தனை பாயிண்ட்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லி. இப்ப பாத்தீங்கன்னு சொன்னா 2 யூஎஸ்டிடியை உங்களுக்கு ஸ்பாட் ட்ரேடிங் பண்ற இடத்துல ஃபீஸா எடுக்கணும் அப்படின்னு சொன்னா உங்களுக்கு 15 பாயிண்ட்ஸ் போதும். ஆனா 10 யூஎஸ்டிடியை உங்களோட ஸ்பாட் வாலெட்டுக்கு எடுத்துட்டு டைரக்டா எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கொள்ள வேணும் டாலருக்கு உங்க அக்கௌண்ட்டுக்கு அப்படின்னு சொன்னா உங்களுக்கு 1200 பாயிண்ட் வேணும். சோ இந்த பாயிண்ட்ஸ் 15 பாயிண்ட்ஸோ 1200 பாயிண்ட்ஸோ இல்ல அதை விட எத்தனை பாயிண்ட்ஸோ உங்கள்ட்ட இருக்குன்னு சொன்னாக்க இந்த ரிவார்ட் ஸ்டோர்ல இருக்கிற இவ்வளவு யூஎஸ்டிடியும் நீங்க ஃப்ரீயா கிளைம் பண்ணிக்க முடியும். இப்போ உங்களுக்கு இந்த யூஎஸ்டிடி எல்லாம் எடுத்துக்கணும் அப்படின்னு சொன்னா உங்களுக்கு ரிவார்ட்ஸ் வாங்க. ஸோ எப்படி பைனான்ஸ் ரிவார்ட் பாயிண்ட்ஸ் ஏர்ன் பண்றது அப்படின்னு சொல்லி என்னோட அடுத்த வீடியோல சொல்றேன். ஸோ ஸ்டே டியூன். அடுத்த வீடியோ மறக்காம பாத்தீங்கன்னு சொன்னா ஃப்ரீயா யூஎஸ்டிடி கிளைம் பண்றதுக்கு என்ன மாதிரி இந்த ரிவார்ட்ஸ் பாயிண்ட்ஸை ஃப்ரீயா ஏர்ன் பண்ணிக்கிறது அப்படின்னு சொல்லி சொல்றேன். அடுத்த வீடியோ சந்திக்கலாம்.